மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக அமையும். அதாவது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம், அப்படிலாம் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு, ஆனால் இந்த தன வரவு என்பது வந்து எந்த விஷயமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஒரு பேங்க்கில் சாங்ஷன் ஆகுது, இல்லை அது சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் வந்து உள்ளே போகிறது, இது மாதிரி சில விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில நேரங்களில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும், இல்லைன்னா ஒரு லேண்ட் வாங்குகிறோம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்கும்பொழுது அதற்கான அந்த மாதிரியான முயற்சிகளில் வந்து ஒரு வெற்றிகள் ஏற்படுவது போன்றவைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினம். அதாவது நீங்கள் கடுமையாக தான் உழைப்பீர்கள், ஆனால் உழைப்புக்கு ஏற்றபடி ஒரு மனசில் ஒரு திருப்தி ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அது போன்ற ஒரு நிலையாக இருப்பதால் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். சில நேரங்களில் வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், காதல் போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவதால் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷங்களை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும், மன கிளேசங்கள் ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமையும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய தினமாக இருக்கும். சில சுபமான விஷயங்கள், குறிப்பாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், சிறந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, மன நிம்மதிக்கு உண்டான சில விஷயங்களில் ஈடுபடுவது, தான தர்மங்கள், இல்லை சில நேரங்களில் வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்காக நம்ம வந்து உடல் அளவில் உழைத்து உதவிகள் செய்வது போன்ற நல்ல விஷயங்கள், மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நிகழக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் இது மற்றவர்களுக்காக நீங்கள் உழைத்து அதனால் தன்னிறைவு பெறக்கூடிய நல்ல தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். மிருகஷீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் ரொம்ப அவசரமாக செயல்படும் போது தவறுகள் நிகழ்ந்துவிடும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அதே மாதிரி நம்ம மைண்டை வந்து, அதாவது நம்முடைய மனதை இல்லை சிந்தனைகளை நம்ம ரொம்ப ஒரு சாதாரணமான, அதாவது கூலாக வச்சுக்கிறதுன்னு ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை சொல்லுவான். அதாவது நம்ம என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக கவலை கொள்ளாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு போக்கில் எடுத்துகிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். என்னன்னா, நீங்கள் திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள். ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு தன்மை, அதாவது டிசிப்ளின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த டிசிப்ளினோடு செயல்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அந்த ஒழுக்கத்தினால் உங்களுக்கு சிறந்த வெற்றிகள் ஏற்படும். நினைத்த எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறது. அதே போல் சில சுப நிகழ்வுகள், திருமணம் போன்ற சில சுப நிகழ்வுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவும் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகஷீட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினமாகவும் வெற்றியை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டி வரும். எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்கள், தேவையற்ற சில அலைச்சல்கள்,
இதெல்லாம் ஏற்படுவது வந்து சில நேரங்களில் தவிர்க்க முடியாத கூட இருக்கும். அதனால் பொறுமையும் நிதானத்தோடும் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு சில செய்திகளை குறு செய்திகள், அதாவது இந்த எஸ்எம்எஸ் சொல்லுவாங்க, இமெயில் அனுப்புகிறீங்க, இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த வார்த்தைகளில் வந்து சுத்தம் வேண்டும். ரொம்ப சில நேரங்களில் நாம் ஒன்று சொல்ல மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்வார்கள், அனர்த்தங்கள் விளையக்கூடும். அதனால் அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தி செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை ஏற்படும், நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினம். நண்பர்களால் நிறைய ஆதரவும் உதவியும் பெறுவீர்கள். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மேல்நிலை அடையக்கூடியதுக்கான நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் அமைகிறது. குறிப்பாக உங்களுடைய வருவாயை பெருக்குவதற்காக நீங்கள் ஈடுபட்டு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தேடி தரும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, உங்களுடைய நிலையை மாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே வந்து சிறப்பாக அமையும். உங்களுக்குன்னு சில நல்ல ஆட்கள் அமைவாங்க. அதாவது உங்களுடைய குருஸ்தானத்தில், அது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். எதாக இருந்தாலும் அவருடைய ஒரு பாதுகாப்பும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு டைரக்ஷன்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக உங்கள் நிலையை உயர்த்துவதற்கான ஒரு அடிப்படையாக விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகளை விலைக்கு வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். பூரம் நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தடைகள் எல்லாம் அகன்று வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தினம். சுலபமான வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதே போல உத்திர நட்சத்திரங்களுக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது விளங்கக்கூடும். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கென்று தனி பெயரும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமாச்சாரங்களில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள், பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்று பலர் சொன்னாலும் அதையெல்லாம் மீறி தெய்வ அனுகூலம் என்பது உங்கள் பக்கமாக இருக்கும். அதனால் எங்கே தோல்வின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வெற்றியை காண்பீர்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஒரே சமாச்சாரம் என்னன்னா, மனசில் வந்து தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். இது இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சாதனையும் செய்து தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். ஆனால் உங்களுடைய திறமையும் ஒரு அறிவுபூர்வமான சில நடவடிக்கைகளும் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் இனிமையான சூழல்கள் ஏற்பட்டு சிறந்த வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரங்கள் கவனக்குறைவால் சில தவறுகள் நிகழலாம், ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். அதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தன வரவு, அதான் குறிப்பாக தன வரவு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து வங்கி கடனாக இருக்கலாம், இல்லை வங்கிகள்லேருந்து நமக்கு ஒரு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபண்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். அந்த ஒரு சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடக்கும். அதோடு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்து செயல்பட்டாலும் அந்த காரியம் சுலபமாக நடந்து பெரிய அளவு வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரக்கூடிய அளவில் நிலைகள் உருவாகும். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இதை கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து யோசித்து செயல்பட வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில தடைகளையும் தாமதங்களையும் சில நேரங்களில் பண வரவத்தில் நம்ம ஏமாற்றப்படுவதையும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதற்கு என்ன காரணம் என்று நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமே தவிர அப்படி ஏன் நடக்கவில்லை என்று கோபப்படுவதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை. அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் ஏமாற்றம் என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு நிரம்பவே இருக்கிறது. முடிந்த வரையில் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் அப்புறம் வரவுகள் இதெல்லாம் சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் சோதனைகளும் தடைகளும் உள்ள ஒரு தினமாகத்தான் இது அமையும். இந்த விருச்சிகத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், தடைகள் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு அற்புதமான சில முன்னேற்றங்கள் ஏற்படும், சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படும், வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் உற்சாகத்தை தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத சில எதிர்ப்புகள் கிளம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. வெறும் பகைவனும் நண்பனாக வான்பாங்க, அது மாதிரியான ஒரு தினமாக இருக்குது. சில நேரங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும். அடுத்து உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது, நேரம் விரயமாவது, பணம் விரயமாவது போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது என்பது கொஞ்சம் கடினமாக அமைகிறது. சில பிரச்சனைகள் எல்லாம் நிறைந்த ஒரு தினமாகத்தான் இது அமையும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும். தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு வெற்றிகள் வருவது உங்களுக்கு சாத்தியமாகும். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதை தவிர்ப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலையும் இரட்டை பங்கு கவனமாக நீங்கள் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், நிதான போக்கை கையாள வேண்டும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் தவிர்க்க முடியாது, சில பின்னடைவுகளும் இருப்பது நிதர்சனமாக தெரிகிறது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு தினம், அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் வீணான சில அலைச்சல்கள் மற்றவர்களுக்காக நாம் செய்வதை தவிர்க்க முடியாமல் அமையலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த தினத்தில் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகும். இதில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு தினமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரங்களுக்கும் சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும்.